வணக்கம். நக்கீரன் கோபால்னு ஒருத்தர் இருப்பார். பெரிய மீசை வச்சுருப்பார். நம்ம ஆளுங்கெல்லாம் பெரிய மீசை வச்சுருந்தாவே ஒரு கொம்பு முளைச்ச மாதிரியே நினச்சிக்குவாங்க. ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா, நக்கீரன் கோபால் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிடிச்ச கட்சிக்கு அவர் முட்டு கொடுக்குறாரு. பிடிக்காத கட்சியோட கொள்கைகளோ இல்லை அவங்களுடைய செயல்பாடில் உடன்பாடு இல்லை, முரண்பாடுன்றாரு. அப்படிங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம். அதில் நம்ம தலையிட முடியாது. இருந்தாலும் கூட பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு நமக்கு பிடிச்ச அரசியல்வாதியாக இருக்கலாம், நமக்கு பிடிக்காத அரசியல்வாதியாக இருக்கலாம். ஆனால் அவங்கள விமர்சனம் பண்ணும்போது அடிப்படை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அவங்கள மரியாதையாக தான் விமர்சனம் பண்ணுமே தவிர, அவங்களுடைய எந்த கொள்கை செயல்படாக இருந்தாலும் நமக்கு முரண்பாடாக இருக்கும். அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம். அவங்களோட தவறை நம்ம மக்களுக்கு சுட்டி காட்டலாம், எடுத்து சொல்லலாம். ஆனால் அடிப்படை மரியாதைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சமீபத்தில் அவருடைய ஒரு நேர்காணல் பார்த்தேன். அதில் விஜயை அவன் இவனு பேசுகிறாரு, அவன்லாம் ஒரு ஆளான்னு பேசுகிறாரு. அண்ணாமலை அவன் பேரையே நான் சொல்ல மாட்டேன், அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, திரும்பவோட கால் தூசு கூட அவர் வரமாட்டார் அப்படிலாம் சொல்கிறாரு. எப்பவுமே பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள் செயல்பாடுகள் நமக்கு எதிரானதாக இருக்கலாம், முரண்பாடாக இருக்கலாம். அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம். அது ஜனநாயக உரிமை தான். ஆனால் அவன் இவனு பேசுகிறது அது கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிடுற நக்கீரன் கோபால் அவர்களே, நீங்கள் யாரை பற்றி வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் அடிப்படை மரியாதையாக நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கள். அப்படி அடிப்படை மற்றவங்களுக்கு நாகரிகம் தந்தால் தான் நாம் யோக்கியன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.